நீங்கள் லோயலா காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க லோயலா காலேஜில. ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஓப்பன் பண்ணோடனே இந்த ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதில் ஷிஃப்ட் 1 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் 1 கிளிக் பண்ணோடனே, நீங்கள் எந்த டிகிரிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோடைய லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிகாம் ஜென்ரல் லிஸ்ட் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவிஷ்னலாக செலக்ட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் வந்திருக்கும் உங்கள் இமெயில் இல்லைனா எஸ்எம்எஸ்க்கு. ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இன்றைக்கி 18 மே 2025லேருந்து அப்படி இல்லைனா நாளைக்கு 19 மே 2025க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் அதெல்லாம் முடித்தா தான் நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, சயின்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஏ தமிழுக்கு லிஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்குமே லிஸ்ட்டு 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இதுக்கு எல்லாமே லிஸ்ட்டு 2 வந்துச்சு. ஸோ லிஸ்ட்டு 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு இன்னும் வேக்கன்சி இருக்கிறனால தான் லிஸ்ட்டு 2வே வந்திருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மேக்ஸுக்கு லிஸ்ட்டு 2 தொடுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 21 மே அதுக்குள்ளே 21 மேக்குள்ளே நீங்கள் அந்த கால் லெட்டரில் உள்ள ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.